பிணங்களின் மீது சிம்மாசனம் அமைத்து போன 5 ஆண்டு காலமாக ஆட்சி செய்தார்கள்ன்றதான் மக்கள் அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கும் பொழுது, அந்த அரசியல் வெறி எந்த அளவுக்குனாக்கா, காழ்ப்புணர்ச்சியாக மாறி, தளபதி விஜய் அவர்கள் ஒரு நாள் கூட சிஎம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக எடப்பாடியை சிஎம் ஆக்குவதற்கு முயற்சி எடுத்து, மண்டியிட்டு, தோல்வியுற்று, சின்ன பிள்ளைங்கிட்ட தோத்துட்டோன்னு கல்யாண வீட்டிலேருந்து ஒப்பாரி வைக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரா? ஏன்னா அந்த ஆலமரமாக நான் மட்டும் தான் நிற்பேன்னு சொல்லிட்டு தான், இல்லை கட்டுமரத்தையே தூக்கி கடலில் போட்டான், ஆலமரம் ஏமாத்தரம். அப்போது முழுக்க முழுக்க ஆலமரத்துடைய வேரை இனி வந்து அசைக்கக்கூடிய வேலையை ஆடி மாதம் காற்றுல அம்மியே நகரணும் பொழுது இனி பார்த்தீங்கன்னா ஆலமரமும் சேர்த்து வேரோடு பிடுங்கப்படும். சார் நான் விளையாட்டு சொல்ல திரும்ப ஏன் ஆடி மாதம் காலி ஆகும்னு சொல்கிறேன்னு கேட்டால் அது கோடுவேடு திட்டவட்டமாக எனக்கு தெரியும். புரிஞ்சு போச்சு, எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆடி மாதத்துக்கு பிறகு ஆலமரத்தின் வேர் கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கப்படும். சார் அவங்க ஜென்சியாக இருந்தால் தானே சார் அவங்க அமைதியாக இருப்பானுங்க. நான் தான் சொல்கிறேன், 30-35 வயசுக்கு மேலே உட்காந்துக்கிட்டு 200 பேருவும் அவதூறு பரப்புவோம்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை இனி திமுக அவங்களால அவதூறு பேசியோ கேவலமாக என்னென்னமோ செஞ்சோ எடுபடலை, அடுத்தடுத்து வழக்குகள் சிக்கும்பொழுது இப்படி ஒரு இளைஞர் கூட்டத்தை உள்ளே இறக்கி விட்டுட்டு ஜோ 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 ஜோன்னு எல்லாமே உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கணும் பொழுது இல்லை கத்திக்கிட்டு இருக்கணும் பொழுது அதை நம்ம என்ன செய்யறது? சட்டத்தின்படி தான் நம்ம எல்லாமே செய்ய போகிறோம். சட்டம் தன் கடமையை செய்யும், அவ்வளோதான். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தாவேக்காவினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஐயுஎம்எல் தலைவர் திரு காதர் மொய்தீன் அவர்கள் சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்று பெரிய அளவுக்கு, இது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நேரடியாக அவரே சொன்னாரா அப்படின்றது தான் இப்போ வந்து பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. அவரே ஆமாம். அதாவது வந்து அதிமுகவும் திமுகவும் இணைஞ்சு ஆட்சி அமைக்கிறது, அதிமுக தலைமையில் திமுகவுடைய ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைக்கும், முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருப்பார் என்ற அந்த பேச்சு பரவலாக இருந்தது. பல இடங்கள் அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிச்சு. அதுவும் அந்த மே 4ஆம் தேதியிலேருந்து பரவலாக இதுதான் பெரிய பேசு பொருளாக இருந்தபோது எல்லாருமே சொன்னாங்க இது வந்து ஒரு தவறான முடிவு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விலகல் எல்லாமே பண்ணியிருக்காங்க போது. ஆனால் இந்த விஷயத்தை நேரடியாக ஸ்டாலினே அவர்கள் சொன்னார், திமுக ஆதரவு கொடுக்குது, எடப்பாடி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி சொன்னது எனக்கு புரியவே இல்லை. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியல. பக்கத்தில் கூட கேட்டேன், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு முன்னாள் முதலமைச்சரே அவருடைய சக எதிரின்னு சொல்லக்கூடிய, அரசியல் ரீதியான எதிரின்னு சொல்லக்கூடிய அவருக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம், அவர் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த ஒரு ஒரு காதர் மொய்தீன் மாதிரியான ஒரு தலைவர் சொல்லியிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு அவர் மாட்டினாருன்னு வச்சுக்கோங்க அந்த டீம் கிட்ட, அவருக்கு இப்போ கடிச்சு குதிரை போடுவாருன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே கடிச்சு குதறிட்டாங்க காதர் மொய்தீனை. காதல் மீது கடிச்சு குதருவாங்களா? பண்ணிட்டாங்க சார். ஆல்ரெடி அவருக்கு மேலே நிறைய ஏகப்பட்ட அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சுட்டாங்க. வெளியில் வெறிநாயகம் எல்லாத்தையும் பிடிக்க அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்களே, தெரியாதா உங்களுக்கு? அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, நடக்கட்டும். ஆனால் அரசியல் என்பது பணி, அதாவது வந்து சேவை அப்படின்றத மறந்துட்டு அது ஒரு போதைன்னு சொல்லி தான் அந்த அரசியல் போதையிலேயே வந்து மிதந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி தான் திமுக. எந்த அளவுக்கு அரசியல் வெறி இருந்துச்சுனாக்கா, காழ்ப்புணர்ச்சி இருந்துச்சுனாக்கா, இத்தனை ஆண்டு காலமாக எதிரெதிர் துருவமாக நின்று அரசியல் செஞ்ச அந்த அதிமுகவை சார்ந்த எடப்பாடியை சிஎம் ஆக்கலாமே தவிர 108 சீட்டு கிடச்ச தாவேக்கா விஜய் அவர்களை வந்து ஒரு நொடி கூட முதலமைச்சராக அமர்ந்து விடக்கூடாது. எப்படி ஒரு நிமிஷம் கூட பதவி ஏற்றுட்டு இப்போ ஒன் டே சிஎம்லாம் இருப்பாங்களே, அந்த மாதிரி கூட வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருந்தது ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்றது இப்போ திட்டவட்டமாக தெரிய வந்திருக்கு. நேரடியாக ஸ்டாலின் அவர்களே காதர் மொய்தீன் ஐயாவிட்ட சொன்ன விஷயம்ன்றது இன்றைக்கி வந்து எவ்வளோ மிக முக்கியமானதாக இருக்கு பாருங்கள். இதுக்கு இடப்பட்டதில் இன்னொரு என்ன நினச்சுனாக்கா, அண்ணன் திரும்ப அந்த பக்கம் வந்துடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்லி அந்த பக்கமும் ஒரு கேன்வாஷ் நடந்துச்சு. இப்போ எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தனம் பாருங்கள். அண்ணன் திருமாவிடம் நீங்கள் சிஎம் கேண்டிடேட் சொன்ன அண்ணன் வந்து ஏண்டா என் போஸ்டரவே வைக்க விட மாட்டீங்க, கொடியை கட்ட விட மாட்டீங்க, ஒரு செவத்துலேருந்து ஒரு விளம்பரம் எழுத விட மாட்டீங்க, தொடர்ச்சியாக வேங்கவேலேருந்து பல இடங்களில் எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்துருக்கீங்க, பிரச்சாரத்துக்கு மேடை நேரம் கீழே இறக்கிடுவீங்க, அதை கீழே இறக்கிறது. அதை தாண்டி வந்து அண்ணன் வன்னியரசு சொன்ன பேட்டியே இருக்குல்ல, பொது தொகுதி கேட்கக்கூடாது, எப்படி பொது தொகுதியில் பொது வீதியில் நடந்து போகிறது வந்து தவிர்க்கப்பட்டதோ அதுபோல் வந்து பொது தொகுதியை கேட்கக்கூடாதுன்னு கலைஞர் கருணாநிதி சொன்னார் அப்படின்றது அந்த ஒரு வரலாறும் இந்த ஒரு வரலாறு ரெண்டுத்தையும் பிணைத்து பார்க்கும் பொழுது திமுக முழுக்க என்ன சொல்கிறது சார், பிணங்களின் மீது சிம்மாசனம் அமைத்து போன 5 ஆண்டு காலமாக ஆட்சி செய்தார்கள்ன்றதான் மக்கள் அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கும் பொழுது அந்த அரசியல் வெறி எந்த அளவுக்குனாக்கா காழ்ப்புணர்ச்சியாக மாறி, தளபதி விஜய் அவர்கள் ஒரு நாள் கூட சிஎம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக எடப்பாடியை சிஎம் ஆக்குவதற்கு முயற்சி எடுத்து, மண்டியிட்டு, தோல்வியுற்று, சின்ன பிள்ளைங்கிட்ட தோத்துட்டோன்னு கல்யாண வீட்டிலேருந்து ஒப்பாரி வைக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரா?
இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேங்க. பாரு, விதியோட மோது, தளபதி விஜயோட மோதாத, நான் எடி பேடி வாங்குவீங்கன்னு சொன்னேன், கேட்கல. இது இன்றைக்கு அந்த கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களே வந்து இது வந்து வெளியில் சொல்லும் பொழுது இனி திமுகவுடைய எதிர்காலம்ன்றது எப்படி இருக்கும்? இல்லை, ஒவ்வொருத்தர் ஒரு நியூஸ் சொன்னாங்க சார். இந்த மாதிரி பேச்சுக்கள் அடிபட்டுச்சு எங்ககிட்ட, அவங்களுடைய தலைவர்கள் சில பேர் பேசினாங்க, அதுக்கு நாங்கள் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லி சிபிஐ சிபிஎம் எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் காதர் மொய்தீன் அவர்கள் சொல்கிறது வந்து முதலமைச்சரே அவரே சொன்னார். ஏன்னா அவருக்கு முன்னாடி நாள் வந்து யார் அதிகமான தொகுதிகள் ஜெயிச்சாரோ அவங்க தான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தாரு. அந்த அறிக்கையின் வழி நாங்களும் வரவேற்று அதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தோம். ஆனால் அங்கே போனால் எனக்கு வேற மாதிரி இருக்கு, என்ன நடக்குதுன்னு புரியல. அப்போ இது அயோக்கியத்தனம். முழுக்க முழுக்க மக்களை முட்டால் நினச்சிக்கிட்டு வெளியில் நல்ல வேஷம் போட்டு அதை பசுந்தோல் போற்றி புள்ளின்றாங்க இல்லை, வெளியில் வந்து இவர் வந்து யார் வந்து அதிக பெரும்பான்மை பெற்ற கிடச்சிருக்கோ அவங்க முதலமைச்சர் ஆகட்டும்னு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே எடப்பாடியை வந்து நீ ஆக்குறீனாக்கா அப்போ முழுக்க முழுக்க நீ பிஜேபி தானே இருந்துருக்க. நீ எடப்பாடியை சிஎம் ஆக்கணும்னு நீ முடிவு எடுத்தாலே திமுகவும் ஸ்டாலினும் உதயநிதி முழுக்க முழுக்க பிஜேபியோட கண்ட்ரோல்லையே அவங்களுக்கு அடிமையாக இருந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ செஞ்சுருக்கு. அப்போது தளபதி விஜய் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு உங்களுக்கு மக்கள்கிட்ட வந்து கரெக்டாக நிரூபணம் ஆயிடுச்சுல்ல சார். அப்போது ரெண்டு பேரும் திமுகவோட கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார், திமுகவும் அதிமுகவும் பிஜேபியோட கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இனி வருங்காலத்தில் திமுக டெல்லியில் போய் மண்டியிடும் சொன்னாரா, அதுவும் நடக்கும். ஏன்னாக்கா ஓலை தயாராகி கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களையும் கனிம வளங்களையும் ஏமாற்றி சம்பாதிச்சிங்களோ, அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணத்தை முறைகேடு செய்தீர்களோ, அதே போல் வந்து யாரெல்லாம் ஊழல் செய்திருக்கிறீர்களோ, யாரெல்லாம் லஞ்ச லாவணத்தில் குளிச்சிருக்கீங்களோ எல்லார் மீதும் வழக்கு தொடரப்படுவதற்கு கைது செய்யப்படுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க பொழுது அப்போ யாரெல்லாம் அந்த லிஸ்ட்டில் வருவா, யார் வரமாட்டான்னு கேட்கலாம். திமுகவில் யாரெல்லாம் கைது செய்யப்பட மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு கேட்டகரி பிரிச்சிட்டிங்கனாலே யார் கைது செய்வாங்கன்றது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அந்தளவுக்கு இருக்கிற பொழுது இன்றைக்கு அப்போது திமுகவுடைய முழுக்க முழுக்க பிஜேபியிடம் மண்டியிட்டு பிஜேபி சொல்கிறது தான் திமுக கடந்த 5 வருடமாக செஞ்சுருக்குன்றத மக்கள் இது மூலம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம். ரெண்டாவது, இனி எந்த ஜென்மத்திலும் திமுகவுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்கக்கூடாதுன்றதுல இது ஒரு விஷயமா பார்க்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு அதிகார போதை, அந்த அதிகார போதைன்றது நம்ம ஆட்சிக்கு வரணுன்றதை தாண்டி யார் ஆட்சிக்கே வந்துடவே கூடாதுன்ற ஒரு விஷயத்தில் வந்து கான்ஷியஸாக இருக்கிறானுங்கன்னா காரணம் என்ன, அவ்வளவு ஊழல் இதெல்லாம் வெளிக்கொண்டு வந்துடுவாங்க. அப்போ காலங்காலமாக நம்ம மட்டும்தான் இருக்கணும். குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் இருப்பதும் சரி, கூட்டணி கட்சிகளை பேரம் பேசி அவர்களை திட்டமிட்டு அழித்து இந்த கட்சியுடைய வளர்ச்சியை வந்து காலி பண்ணி, ஏன்னா அந்த ஆலமரமாக நான் மட்டும்தான் நிற்பேன்னு சொல்லிட்டு தான் இல்லை, கட்டுமரத்தையே தூக்கி கடலில் போட்டான், ஆலமரம் ஏமாத்துறோம். அப்போ முழுக்க முழுக்க ஆலமரத்துடைய வேரை இனி வந்து அசைக்கக்கூடிய வேலையை ஆடி மாதம் காற்றுல அம்மியே நகரணும் பொழுது இனி பார்த்தீங்கன்னா ஆலமரமும் சேர்த்து வேரோடு பிடுங்கப்படும். சார், நான் விளையாட்டு சொல்ல திரும்ப ஏன் ஆடி மாதம் காலி ஆகும்னு சொல்கிறேன்னு கேட்டால் அது கோடுவேடு திட்டவட்டமாக எனக்கு தெரியும். புரிஞ்சு போச்சு, எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆடி மாதத்துக்கு பிறகு ஆலமரத்தின் வேர் கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கப்படும். நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, ஆடி மாதம் அதெல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு இணையாக உங்களை தாண்டுற மாதிரி ஒரு கூட்டம் ஒன்று உருவாக்கிக்கிட்டு இருக்கு. நாங்கள் தான் ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டைமில் புதுசாக ஒரு டீம் உருவாகி கதிகலங்க வச்சுக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே திரும்பி பார்க்க வச்சுருக்கு. சோஃபா மாடல் அரசுன்னு சொல்லி ஜென்சி திமுகவினர் வந்து ஒரு ஸ்பூஃபே பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமான சட்டமன்றத்தையே ஸ்பூஃப் பண்ணியிருக்காங்க. எப்படி உங்கள்கிட்ட மட்டும்தான் இனிமேல் ஜென்சி நீங்கள் சொல்ல முடியாதுல்ல, அந்த பக்கம் போயிட்டுச்சுல்ல, வர பேர் அந்த பக்கம் ஜென்சி கிட்ஸ் போயிருக்காங்கல்ல. மாணவர் இயக்கம் போராடுறது சேகர் பாபு வந்து போராடும் பொழுது இவங்க என்ன மாதிரி ஜென்சின்னு உங்களுக்கு தெரியாதா? 35 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் ஜென்சி. ஏன் சார்? இப்போ நான்லாம் ஜென்சியா? புரிஞ்சுக்கணும். அப்போது அதாவது மாணவர் போராட்டம்னு சொல்லிட்டு சேகர் பாபுவும் வந்து உட்காந்துக்கிட்டு, பிரியாலாம் உட்காந்துக்கிட்டு பஸ்ஸில் அரெஸ்ட் பண்ணால் உள்ளே போகாமல் புரோட்டோக்காலே தெரியாமல் தொங்கிக்கிட்டு போகக்கூடிய அமக்கலத்தெல்லாம் பார்க்கும் பொழுது இவர்கள் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் ஒரு பச்சை குழந்தைய வந்து கேவலப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்கல்ல திமுகவோட ஜென்சிக்கிட்டு. சார், நீங்கள் பெற்றவங்களுக்கு தான் அதோடைய வலியும் உணர்வும் புரியும் சார். நீங்கள் கருவுற்று 10 மாதம் கருவுற்று கை குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு எத்தனை மணி நேரத்திற்கு ஒரு முறை குழந்தைக்கு பசி ஆட்டணுன்றது, பால் ஊட்ட வேண்டிய தேவை இருக்குது ஒரு தாய்க்குன்றது குழந்தைக்கும் தாய்க்கும் இது வரைக்கும் காலங்காலம் மனித ஜென்மமாக இருக்கவனுக்கு புரியும். ஆனால் இது மனித ஜென்ம கூட்டமாகவே எனக்கு தெரியல. ஏன்னா பச்சை குழந்தைய அவங்க தூக்கிக்கிட்டே சுற்றுறாங்கன்னா எனக்கு பச்சை குழந்தையை கொண்டு வருவதற்கு அனுமதி பெற்று கொண்டு வராங்க. அதுக்கு பசியாற்ற வேண்டிய பொறுப்பும் படையும் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் 6 மாதம் லீவ் எடுக்கலாம் சார்.
மெட்டர்னிட்டி லீவ் எடுக்கலாம். அப்படி எடுக்காமல் முதலமைச்சராக அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் இருக்கிறாரு. அந்த இதில் நமக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. முக்கியமான எம்எல்ஏ நம்ம இருக்கிறோம் பொழுது நம்ம கடமையை செய்யணும், மக்கள் பணி செய்யணும் என்பதற்காக அந்த குழந்தையை கையில் தூக்கிக்கிட்டே சுமக்கக்கூடிய பல்லவி எம்எல்ஏ அவர்களை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கிறீங்கனாக்கா நிச்சயமாக இதுக்கும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும். நீங்கள் சாதாரணமாக போகிற போக்கில் இல்லாமல் ஒரு குழந்தையும் சேர்த்து நீங்கள் அவதூறு பேசணும். ஏதோ ஒரு வழக்கு போட்டால் தான் காணாமல் போயிடுறீங்க. அப்படிதான் அந்த ஒருத்தர் இருந்தார், ஜென்சியில் ஒருத்தர் இருந்தார். யார்? அன்பானந்தனோ அறிவானந்தனோன்னு சொல்லி ஒருத்தர், ஒரு பையன் பேசுகிற பையன் போய் வீட்டில் போய் பேசியிருக்காங்க காவல்துறையினர், ஆளை காணும். சார் அவங்க ஜென்சியாக இருந்தால் தானே சார் அவங்க அமைதியாக இருப்பானுங்க. நான் தான் சொல்கிறேன், 30-35 வயசுக்கு மேலே உட்காந்துக்கிட்டு 200 பேருக்கும் அவதூறு பரப்புவோம்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை இனி திமுக அவங்களால அவதூறு பேசியோ கேவலமாக என்னென்னமோ செஞ்சோ எடுபடலாம், அடுத்தடுத்து வழக்குகள் சிக்கும் பொழுது இப்படி ஒரு இளைஞர் கூட்டத்தை உள்ளே இறக்கி விட்டுட்டு ஜோ 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 ஜோன்னு எல்லாமே உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கணும் பொழுது இல்லை கத்திக்கிட்டு இருக்கணும் பொழுது அதை நம்ம என்ன செய்யறது? சட்டத்தின்படி தான் நம்ம எல்லாமே செய்ய போகிறோம். சட்டம் தன் கடமையை செய்யும், அவ்வளோதான். பராசக்தி அப்படின்னு ஒரு மாபெரும் படம் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆச்சு. என்ன படம்? பராசக்தி. அந்த படம் வந்து பயங்கரமான ஓட்டம். ஒரு பரதேசின்னு கூட ஒரு படம் வந்துச்சுல சார்? ஆமாம், பரதேசி இது அதுன்னு நிறைய வந்திருக்கு. ஒரு 300 நாள் ஓடி இருக்கும் அந்த படம். அந்த படத்துக்கு அந்த படத்தை தயாரிப்பு நிறுவனம் சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு வழக்கு 300 தேட்டரில் ஓடிச்சா? 300 தேட்டரில் ஓடிச்சு. 300 பேர் வந்தாங்களா? வந்தாங்க. சரி, ஓகே. அந்த படத்துக்கான சம்பளத்தை தரலன்னு சொல்லி அந்த படத்தோட இயக்குனர் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. படத்தை தயாரித்தவங்க டான் பிக்சர்ஸ். எடுக்கப்பட்ட படம் பராசக்தி. படத்துடைய கதை ஹிந்தி எதிர்ப்பு. யார் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கன்னு. ஹிந்தி எதிர்ப்புலாம் இருக்கட்டும், சம்பளம் கொடுக்காம இருக்கேன்ட்டு அதுக்கு படத்தை எடுத்தவங்க சுதா கொங்கோரா. இன்னைக்கு அவங்க வழக்கு போட்டிருக்காங்க. யார் மீது? ப்ரொடியூசர் மேடம். யார் ப்ரொடியூசர்? அதான் டான் பிக்சர்ஸ். அதான் டான் பிக்சர்ஸ் யாருது? டான் பிக்சர்ஸ் யாருன்னா அவங்க ஆப்போசிட் வீட்டுக்காரங்க, இவங்களோட ஆப்போசிட் வீட்டுக்காரங்க. ஸோ பராசக்தி அவங்க அதோடைய எடுத்த சக்திக்கு காசு தரல. இல்லை, அவன் சக்திக்கு காசு கொடுத்துருக்கணும். அவங்க சக்திக்கு தரணுங்க சார், எடுத்த சக்திக்கு தரல. என்ன கொடுக்கல. சரி சார், இது அவங்க ஒரு படம். இல்லை சார், நான் அந்த மாதிரி எதுக்குள்ளேயும் போகிறோம்ல. அவங்க நேர்மையற்ற முறையில் நடந்திருக்கிறாங்க. இவங்க இப்போ வழக்கு தொடுத்துருக்குறாங்க. எனக்கு என்ன இந்த படத்துலன்னா, எங்க சிவகார்த்திகேயன் வளர்ந்துட போறாரோ, வளர்ந்து இதே மாதிரி விஜய் மாதிரி எதுவும் வந்துருவாரோ அப்படின்ற எண்ணத்துல. யார் மாதிரி? நான் என்ன சொல்றேன், அப்படி சொல்லல சார். இல்ல அப்படி சொல்லல சார். இல்ல, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்தா இந்த மாதிரி ஆயிடுறாங்களேன்றதுனால பராசக்தின்னு ஒன்று எடுத்து இவர் வாழ்க்கையை ஏதாவது பண்ண முடியாதா அப்படின்னு எடுத்துட்டாங்களோ? இல்லை சார், அது அவங்க தனிப்பட்ட முறை, அது அவங்க பிரச்சனை, அது அவன் பிரச்சனை. ஆனால் இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டருக்கு காசை ப்ரொடியூசர் கொடுக்கல. நீங்கள் டைரெக்டாக கோர்ட்டு போயிருக்காங்க. கோர்ட்டுக்கு போகாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இல்லை சார், இப்போ வழக்கு நீதிமன்றம் போயிடுச்சு, அதனால் இனி ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை. அதை நீதிபதிகள் என்ன செய்கிறாங்களோ அது இப்படி தான் போக போகுது. அப்படி இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்டேஷனில் அவங்க கொடுத்துருந்தாங்கனாக்கா அதுக்கு முறையாக நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருந்தாக்கா டான்லாம் தண்டனைக்கா டான் ஆயிருக்கும். என்ன ஒரு இது வச்சிருக்கீங்க, இத்தனை கோடிக்கு படம் எடுக்கிறீங்க, இட்லி கடை எடுத்தீங்க, இட்லி கடை பெரும் லாபம் கொடுத்துருக்கு, அண்ணன் கூட ரிவ்யூலாம் போட்டார். அதுக்கடுத்து ஏதோ படம் எடுத்தீங்க, இப்போ ஒரு பராசக்தின்னு எடுத்து அத்தனை கோடி வசூல் பண்ணியிருக்கீங்க. சாதனைக்கு மேலே சாதனை நடந்திருக்கு. எத்தனை சாதனை, எவ்வளோ பணம் சொன்னாங்க. ஆனால் ஒரு ட்ரைலரை முந்திரிச்சு, ட்ரீசரை முந்திரிச்சு, இத்தனை கோடி வசூல். இதில் ஜனநாயகன் வேற ரிலீஸ் இல்லை. ஒரு டைரக்டருடைய இல்லை, அதில் ஜனநாயகன் வேற ரிலீஸ் இல்லை. இப்போ அது எவ்வளோ பெரிய வரம் உங்களுக்கு. இல்லை சார், அது தனி சப்ஜெக்ட், நம்ம அதை பேசுவோம். ஆனால் எடுத்த டைரக்டருக்கு கூட காசு யாரை விட்டுச்சு? இல்லை, எடுத்த டைரக்டருக்கு காசு கொடுக்கல, இன்னைக்கு அவங்க வழக்கு போட்டிருக்காங்கன்றதுலாம் ஒன்று. ஆனால் இந்த பராசக்தின்னு ஒரு படத்தை வச்சுட்டு ஆண்டானுங்க பாருங்க, ஒரு ஆட்டம். திமுக வெளிப்படையாகவே சொல்கிறேன், நல்ல படம் அந்த காலத்தில். திமுக ஆடின ஆட்டம், செஞ்ச சேட்டை, அதுக்கு கூப்பிட்டு யார் யாரை பேச விட்டு பண்ண இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு ரொம்ப அதிகமாக ஆடக்கூடிய நபர்கள் எல்லாமே இப்படி களவாணித்தனம் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்கன்றதுல அடுத்தடுத்து நமக்கு செய்திகள் தெரியும். இந்த பஞ்சாயத்து அண்ணன் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அண்ணன் தான் பார்த்து ரிவ்யூ கொடுத்தாரு. எந்த அண்ணன்? அம்பாசமுத்திரத்தில் நிற்க போகிற அண்ணன். இந்த குரங்கிட்ட பங்கு வச்சு கொடுக்க சொல்லி ஒரு கதை இருக்குது, ஞாபகம் இருக்கா? தெராசில் அந்த கதை தெரியாது. சொன்னீங்கன்னா ஞாபகம் வந்துடும் சார். 2
குரங்குகள் எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் போட்டி போடும்போது நரிகிட்ட போய் பங்கு வச்சு கொடுக்க சொல்லும் பொழுது தெராசில் அப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் வச்சுட்டு இதை விட இது கொஞ்சம் வெயிட் கூடிடுச்சு அப்போ தெராஸ் இந்த பக்கம் வருது. 2 பக்கம் சென்டர் ஆகணும் என்ன பண்ணுமா எடுத்து இந்த பக்கம் வாயில் போட்டுக்கும். இப்படி போட்டு கடைசியில் என்ன ஆகுனா 2 பக்கம் ஒன்றும் இல்லாமல் காலியாக வெறுந்த ரசம் 2 பக்கம் ஈக்குவலாக இருக்கா போயிட்டு வாங்கன்றோம். அந்த மாதிரி அங்கே போயிருந்தா அதான் நடந்திருக்கும். அண்ணன்ட்ட போயிருந்தா இந்த அண்ணன்ட்ட போயிருந்தாலும் அதான் நடந்திருக்கும். மண்ணளி தின்னவர்னு சொன்னாங்க. எனக்கு என்ன இப்போதான் இயக்குனரே வந்திருக்காங்க படத்தோடைய சம்பள பாக்கின்னு. அடுத்து வேறு யாராவது வருவாங்களா? ஏன்னா இன்னும் அதில் நிறைய பேர் நடித்தாங்க. சிவகார்த்திகேயன், முரளி இவர் அதர்வா, அப்புறம் ஹீரோயின் இப்படின்னு ஏகப்பட்ட பேர் நடித்தாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சு சார், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேன், ஒரு நிறுவனம் பூதா நிறுவனம் பல நபர்களிடம் சம்பளம் கொடுத்ததாக கையெழுத்தெல்லாம் போட்டு வாங்கி அவங்க மிரட்டப்பட்டு செய்திருக்காங்கன்ற செய்திகள்லாம் தொடர்ச்சியாக முன்னாடி வந்தது. நேரடியாக பல நபர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நானும் பேசும்பொழுது என்கிட்ட நேரடியாகவும் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுது அது சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்கள் வெளியில் வந்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய பூதம், சின்ன பூதத்துலேருந்து பெரிய பூதம் வரைக்கும் அவங்களுக்கு நீதி வழங்குவீங்களா? தாவே காட்சியில் நீதி கிடைக்குமா? கம்ப்ளைண்ட் கொடுத்தா சத்தியமாக கிடைக்கும். நீதியும் கிடைக்கும், அவங்கள்ட்ட நிதியும் கிடைக்கும். ஏமாத்துற நிதி எந்த நிதின்னு தெரியும் உங்களுக்கு. அந்த நிதி ஒருவேளை பார்ட்டி ஃபண்டாக இருக்குமோ? பார்ட்டி ஃபண்டாக இருக்குமோ சார்? அவங்க பார்ட்டி பண்ணுறதுக்கு தான் சார் ஃபண்டு வாங்குறது. விடிய பார்ட்டி பண்ணிட்டு ரீட்வீட் போட்டுக்கிட்டு. ஓ அந்த பார்ட்டியா? ஓ பார்ட்டி ஃபண்டுனா கட்சி நிதி இல்லையா? அது அந்த கட்சி நிதி ஒரு பக்கம் இருக்குது. அந்த நிதியை வாங்கினது எந்த? நீ எந்த பார்ட்டியை சொன்ன? ஏன் தெரிஞ்சு ஓடுனாங்க உங்களுக்கு புரியுதுச்சா? என்ன பார்ட்டி என்ன? அதனால தான் இந்த கூடாரம் ஒட்டு மொத்தமாக அந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே கிளம்பி போனதும் அன்னைக்கு அப்படி அந்த சிம்பிள் இப்படி செஞ்சதுக்கு கண்டிப்பா அவர் கேட்டுருப்பார்ல, தலைவர் கேட்டுருப்பார்ல, அட ஏன்டா வந்தீங்க பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னாங்க, அதான் வரக்கூடாதுடா அங்கிருந்து அப்படி. சார் அன்னைக்கு முதலமைச்சர் அந்த செய்கை செஞ்சிட்டதுனால அத்தனை பேரும் அப்படியே கொந்தளிக்கிறாங்க, கிடந்து அப்படியே உருள்றானுங்க, பிறல்றானுங்க. ஏண்டா அவரை பற்றி எங்கள் தளபதி, எங்கள் அண்ணன், நீங்கள் வேறு எந்த விஷயத்தில் என்ன மாதிரி பேசினா கூட மக்கள் பொறுத்து போவார்கள். ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து அவரை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சீங்கன்னாக்கா செருப்படி வாங்குவீங்க. நீங்கள் யார்கிட்ட வாங்குவீங்க? வாரியர்ஸ்ட்டை வாங்குவீங்க, கட்சிக்காரன்ட்ட வாங்குவீங்க. அவர் மீது பேரன்பு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள்லாம் கொந்தளிப்பாயின்னு தெரியும். அதை தாண்டி நீங்கள் அவரை குறித்து இந்த நொடி வரைக்கும் சார், இந்த நொடி வரைக்கும் ஒன்று பெத்து போட்டது திமிர்த்தனமாக ட்விட்டு போட்டு வச்சுருக்கு. நீ இன்னும் அடி வாங்கினதுல இல்லை போலீஸ் அடி. நான் தான் சொல்கிறேன், நீ போலீஸ் அடி வாங்கினதில்ல, பொச்சு மேலே மிதிப்பான், போனமே கண்டு தெரியாது கவுண்டர் பண்ணிட்டு மாதிரி. சிறுசா? சிறுசு அது உண்மைதானா? கேள்விப்பட்டேன். இல்லை நானும் அதான், அதனால தான் அதான் இனிமேட்டு டே நல்லா புரிஞ்சுக்கப்பா, நான் கட்சிக்காரன் அப்படி பேசக்கூடாது. இருந்தாலும் கட்சிக்காரனை தாண்டி நாங்கள் ஏதோ ஒரு படத்தில் கவுண்டமணி வெளியே வந்தோன்னா குட்டியோட நீங்கள் எட்டி வதச்சிட்டு போகல. இதெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள் அப்படின்னு மிதிக்கிற மாதிரி தான். பட் ஒரு கட்சிக்காரனா அது சொல்லக்கூடாது சார். அதை தாண்டி நான் ஒரு விஷயம் சொல்லணுன்னாக்கா, ஃபஸ்ட்டு எங்களுக்கு அவர் எங்கள் அண்ணன். நாங்கள் பேரன்பு கொண்டு நோசிக்கக்கூடிய எங்கள் அண்ணன். அப்படி தான் நாங்கள் உறவாக தான் அந்த பாண்டிங்கே உருவாச்சு. எங்கள் அண்ணன், எங்கள் விஜய், எங்கள் தளபதியை குறித்து தரங்கட்ட வகையில் நீங்கள் பேசுனீங்கனாக்கா எதிர்வினை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்றது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் இதற்கு மேலே. ஏன்னா நீங்கள் இதெல்லாம் நிப்பாட்டிக்கிட்டு இன்றைக்கு அவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஆகிட்டார். அந்த மாண்புமிகுன்ற வார்த்தையை எதுக்காக பயன்படுத்துகிறோன்னா அவ்வளவு மாண்புக்குரிய நபராக இருக்கிறதுனால தான். அவரை குறித்து இனிமேட்டு எவனாவது எசக்கு புசுக்காக பேசினேன்னா, தம்பி வெக்கேஷன்லாம் முடிச்சிட்டேன், டூரெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன், வச்சு செய்வேன் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்கள்கிட்ட இந்த என்னது மேலே இறகு போடு பாரபட்சம்லாம் பார்க்கறது கிடையாது. ஸோ பொறிக்கத்தனமாக எவனும் பேசாமல் டீசெண்டான அரசியலை கையாண்டிங்கன்னா நல்லது. இல்லை நான் அப்படி தான் பேசுவேன், நான் அப்படி தான் செய்வேனாக்கா கண்டிப்பாக சார் அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார்.